Hi everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா determination of internal resistance ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ determination of internal resistanceல நம்ம what is internal resistance அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஸோ அப்போது internal resistanceனால் என்னென்னா, ஒரு பேட்ரி இருக்குன்னா which means EMF. ஓகே, அப்போது internal resistance வந்து ஸ்மாலாக. ஸோ ஒரு பேட்ரி இருக்குது அப்படின்னா அந்த பேட்ரிக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளவு கரண்ட் உள்ளே போகணுங்கிறது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணும். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் கரண்ட் கம்மியாக போகும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் கரண்ட்டு ஜாஸ்தியாக போகும். ஸோ ஆப்போசிட். ஓகேவா? அப்புறம் இப்போ வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, EMFனா என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, E is equal to V which means potential difference or voltage. அதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ இன் சர்க்யூட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் EMF. ஸோ அப்போ EMFனா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, EMF ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அக்ராஸில் நான் வந்து ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ரைட், அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வோல்ட் மீட்டரை ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வோல்ட் மீட்டர் அக்ராஸாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, விச் மீன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர், ஹையர் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட வோல்ட் மீட்டர். ஓகேவா? அப்போ இந்த ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் மின்னை எதுக்கிறது, அதாவது ஒரு கரண்ட்டை எதுக்கிறது. அப்போது வரக்கூடிய சர்க்யூட்டில் வரக்கூடிய கரண்ட்டை வந்து எதிர்த்தா அப்போ கரண்ட்டு கம்மியாயிடும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது இதுக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து லோவாக இருக்கும். அப்போ சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் வந்து லோவாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் த கரண்ட் ஃப்ளோ இஸ் லோ பை யூஸிங் ஹையர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்ன நம்ம சொல்கிறோம், ஈஸியாக லெட் அஸ் கன்சிடர் electromotive force of a cell, அதாவது EMF of the cell with internal resistance R, and voltmeter is connected across the EMF of the cell which is higher resistance. The current flow is very low. ஓகேங்களா, வோல்ட்மீட்டரில் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு தியரியாக ஒரு 4 பாயிண்ட்டை எழுதிடணும், அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நான் பேட்ரி அப்படிங்கிறதுனால, இது ஃபுல்லாக ஒரு பேட்ரி அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் லூப் படம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து அதே டயக்ராம் திரும்பவும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ EMF R. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வோல்ட் மீட்டருக்கு அக்ராஸாக நான் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ரைட். இது வந்து கேபிட்டல் ஆர்ன்னு நான் சொல்கிறேன். இப்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் ஏதோ எலக்ட்ரிக்கல் டிவைஸாக இருக்கலாம், ஏதோ பல்பாக இருக்கலாம். ஸோ சம்திங் ஒரு பல்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, விச் இஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஸோ அப்போது இப்போ நான் வந்து கொடுக்கும்பொழுது இப்போ கரண்ட் ஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸ் ஆரை இன்க்ளூட் பண்ணிவிட்டு கரண்ட் ஐயை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, விச் இஸ் ரொம்ப ஈஸி, இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஏற்படும். ஓகேங்களா, இல்லைங்களா? ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே மின் எதிர்க்கும், ஸோ அதாவது கரண்ட்டை எதிர்க்கும், ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்க தானே செய்யும். அப்போ அது V. அப்போது வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓகேவா R
is equal to potential difference between cell, between EMF of cell. செல் V அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே வோல்டேஜ் ட்ராப் V அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகே ரைட். இப்போது நான் வந்து இங்கே வோல்டேஜ் ட்ராப் சாதாரணமான ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸில் ஏற்படும் போது ஒரு வோல்டேஜ் ட்ராப் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் நம்ம ஜென்ரல் ஃபார்மில் என்ன எழுதுவோம் வோல்டேஜ் ட்ராப்க்கு V is equal to IR. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ அப்போது நமக்கு வந்து இந்த பார்ட் ஆஃப் தியரி முடிஞ்சு. ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சு. இன்னி வந்து என்னென்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் இந்த இஎம்எஃப்பில் நான் வந்து ஒரு 20ன்னு கொடுக்குறேன். ஓகே ரைட். இப்போ நான் இந்த வோல்ட் மீட்டரில் நான் வந்து ஒரு 18 இங்கே ஒரு 2ன்னு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இஎம்எஃப் வந்து 20 வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். இதை டயக்ராமில் இண்டிகேட் பண்ண வேண்டாம். இஎம்எஃப் வேல்யூ வந்து 20ன்னு வச்சுக்கலாம். வோல்ட் மீட்டர் ரீடிங் வேல்யூ வந்து 18 வச்சுருக்கேன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 எடுத்துக்குது. ஏன் அப்போ நான் முதல்ல சொன்னேன் இங்கே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேலை என்ன, கரண்ட்டை வந்து லோ பண்ணி அனுப்புது. அதாவது கரண்ட்டை எதிர்க்கும் இல்லைங்களா. அப்போது அந்த 2 வந்து இந்த 20ல் இந்த 18 இது எடுத்துக்குது, 2 இதுலேருந்து எடுத்துக்குது. ஓகே ரைட். உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இஎம்எஃப் ஆஃப் எ செல் இதில் காட்டுற ரீடிங் வேல்யூ வந்து அதாவது வோல்ட் மீட்டர் காட்டுற ரீடிங் வேல்யூ வந்து லோவாக இருக்கும், இஎம்எஃபோட லோவாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா. The value of voltmeter, ஓகேவா, voltmeter reads a value less than EMF அப்படிங்கிறது எழுதணும். ஓகே ரைட். இது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ரைட். சரி ஓகே. இதெல்லாம் ஓகே, நமக்கு இந்த கான்செப்டில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு கான்செப்டை உடைக்கிறது எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இஎம்எஃப்க்கு நான் போடுறேன். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு நான் சொன்னேன் இது 2 ஆட் பண்ணால் தானே 20 கிடைக்கும். ஓகே. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஐஆர் ரைட், ஐஆர் ப்ளஸ் ஐஆர், கேபிட்டல் ஐஆர். ஓகே ரைட். voltage drop in resistance, internal resistanceலையும் voltage drop in capital R, அதாவது external resistance. அப்போ நான் E is equal to IR plus IRக்கு என்ன இங்கே போட்டிருக்கோம் V. ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்தது நான் இந்த Vயை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைட் கொண்டு வரேன். எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேணும், அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R வேணும். ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், E minus V is equal to IR. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா ரைட். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போது நான் 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறது மூலமா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல்லில் கால்குலேட் பண்ணிடுறேன். ஓகே ரைட். இப்போ பாருங்கள் 1 divided by 2 2 divided by 1 பண்ணால் தான் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், IR divided by IR is equal to இந்த IRோட வேல்யூ வந்து E minus V divided by அந்த ஐஆரோட வேல்யூ வந்து டிவைட் பை V, ஜஸ்ட் V. அப்போது நமக்கு ஐஐ கேன்சல், ஆர் நமக்கு ஆர் தானே வேணும். அப்போது இந்த ஆர் டிவைடில் இருக்குது, அப்போ இது மல்டிப்ளிகேஷன் போயிடுது. அப்போ கேபிட்டல் ஆர் E minus V divided by V, தட்ஸ் இட். இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஒன் செல், ஒரு செல்லுக்கானது. அப்போது EVR நோன் வேல்யூஸாக இருந்தால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ரைட். ஸோ இப்போது உங்களுக்கு என்ன கான்செப்ட் எல்லாமே மெதுவாக புரிஞ்சிருக்கும். இப்போது பவர் டெலிவர்ட் அப்படிங்கிற பவரோடது, பவர்னா என்ன, எவ்வளவு பவர் வந்து ஒரு டிவைஸ்க்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பவர்னா என்ன, வோல்டேஜ் இன்டு கரண்ட்டு தான் பவர். இதுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ரைட். இப்போ பவரோட ஃபார்ம்னா பவர் டெலிவர்ட், P is equal to VI. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் பவர். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இப்போது சாதாரண நீங்கள் ஒரு ஐடியல் பேட்டரி எடுக்கும்போது அதோட ரேட்டிங் வந்து ஐடியல் பேட்டரினா நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது ஒரு பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே எழுதியிருக்க ரேட்டிங் வந்து தப்பாக தான் இருக்கும். அந்த ரேட்டிங் ஆனது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது பவர் டெலிவர்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரைட், ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட், இப்போ பவர் டெலிவர்ட் PV = VI அப்படின்னு ஜென்ரல் ஃபார்மில் எழுதிட்டு பவர் டெலிவர்டு இதுதான் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அப்போ இதில் எவ்வளோ பவர் வந்து நான் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். பவர் டெலிவர்டு இன் R. ஸோ இந்த Rல பவர் டெலிவர்டு எப்படி இருக்குது அப்படின்னா P = ரைட். அப்போது நான் முதல்ல இந்த கான்செப்டை சொன்ன மாதிரி 20 2 18ன்னு சொன்ன மாதிரி EMF ரைட். ஸோ வோல்டேஜ் தானே, வீணா வோல்டேஜ், வீணா EMF அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. E = Vன்னு பார்த்தோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் = வோல்டேஜ், அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் I. இப்போது P = ஈனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், IR + IR. இது நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அந்த ஐயை உள்ளே என்ட்ரு பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன கிடச்சதுன்னா I²R + I²R. பார்த்தீங்களா பவர் டெலிவரி எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு. ஒன்றும் இல்லை, I × I, I², I × I, I², அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா I²Rங்கிறது என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ பவர் டெலிவர்டு இன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், power delivered in internal resistance. அடுத்தது I²Rங்கிறது என்னது, I²Rங்கிறது டிவைஸ் தானே, எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தானே. அப்போது பவர் டெலிவர்டு இன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அப்போது ஒரு குட் பேட்ரிக்கு இப்போ பவர் டெலிவரி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நல்ல பேட்ரிக்கு எப்படி ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் குட் பேட்ரி, அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு குட் பேட்ரிக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும். அப்போது I²R ரைட் லெஸ் தென் I²R. ஸோ ஓகேவா, எலக்ட்ரிக்கல் டிவைஸை விட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேட்ரிக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல். ரொம்ப ஈஸியான ஒரு 3 மார்க், 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் தியரி எழுதலாம். ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் தியரி சொல்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது EMF ஆஃப் தி செல் வித் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அவ்வளோதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா the voltmeter higher resistance voltmeter is connected across the EMF of the cell. அவ்வளோதான், 2 பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் R, external resistance R is included across the voltmeter அப்படின்னு எழுதுகிறோம். Now the resistance R is included, the current I is established. current I வந்து சர்க்யூட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன கண்டிஷன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே ஏற்படுது, வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுது, is equal to வோல்டேஜ் ட்ராப் இன் EMF. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா, இதோட வோல்டேஜ் ட்ராப்போட ஃபார்முலா V = IR, சாதா ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் வோல்ட்மீட்டர் ரீச் எ வேல்யூ லெஸ் தென் EMF. கரெக்ட் தானே, ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் லெஸ்ஸு வேல்யூ தானே இருக்குது வோல்ட்மீட்டரில், இதை விட இது கம்மி. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இதெல்லாம் எழுதிருங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன், நீங்கள் இப்படியே எழுதினாலும் 5 மார்க் கிடச்சிரும். தியரி மட்டும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் யூஸிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் வந்து யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா அது ரொம்ப ஈஸி. ஓகேங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே சேஃப், மாஸ்க் போட்டு வெளியே போங்க. தேங்க்யூ.